ஹாய் வெல்கம் பேக். இன்றைக்கி ஃபுல்லாக கோதுமை மாவு வச்சு ப்ரெட்டு பண்ணலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு கொஞ்சமாக சூடாக இருக்க வார்ம் மில்க் எடுத்துக்கிறேன். நீங்கள் பால் இல்லை அப்படின்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னா ஒரு 6 ஸ்பூன் இல்லைன்னா 8 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அன்றைக்கி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஆலிவ் ஆயில் சேர்த்திங்கன்னா அந்த ப்ரெட்டோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி நல்லா ஒரு மாதிரி வரன்னு இல்லாமல் ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு, இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. டீஸ்பூனில் சேர்க்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 டீஸ்பூன் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பால் கொஞ்சம் நல்லா வார்மாக இருக்கணும். அப்படி தண்ணி மாதிரி பச்சை தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. அதனால் கை வச்சா கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். உங்கள்கிட்ட தேன் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ 3 கப் மெஷர்மெண்ட் கப்பில் அளந்தீங்கன்னா 3 கப்பு. இல்லை நீங்கள் மாவு மெஷர் பண்ணி வாங்குறீங்க, இல்லை நீங்கள் மெஷர் பண்ணி போடுறீங்க அப்படின்னா 420 கிராம் மாவு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கோதுமை மாவு தான். ஒரு சிலர் பாதி மைதா பாதி கோதுமை சேர்ப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு கோதுமையில் செய்யணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கோதுமை மாவு ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 3 கப். நல்ல பண்ணை விட ப்ரெட்டு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த டோ. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் மேலே ஒரு துணி போட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா உப்பி வரட்டும். மைதாவை விட கோதுமை மாவு உப்பி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் லேட் ஆகும். இப்போ மேலே ஒரு தட்டோ ஒரு துணியோ போட்டு மூடி 2 மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ இது மாவு ஃபஸ்ட்டு உப்பி வந்ததுக்கப்புறம் அது ரொம்ப எதுவும் போட்டு தேய்க்கக்கூடாது. சும்மா சப்பாத்தி கட்டையில் சும்மா லைட்டாக தேய்ச்சி நம்ம அப்படியே எந்த ட்ரேயில் வைக்கிறோமோ அந்த ட்ரேக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி லைட்டாக அப்படியே தேய்ச்சிட்டு அப்படியே நான் ஒரு சின்ன ட்ரேயில் தான் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு ட்ரேயில் தான் வைக்க போகிறேன். அதனால் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கிட்டேன். இந்த இதெல்லாம் ஃபுல்லாக லைட்டாக மாவோடு சேர்த்து நல்லா அமுக்கி விட்ருங்க. இல்லைன்னா அது பேக்காகி வர்றப்ப அந்த நம்ம ரோல் பண்ணோம்ல அது தனித்தனியாக வந்த மாதிரி இருக்கும். இப்போ எடுத்து ஒரு பட்டர் தடவின ட்ரேயில் அடியில் பட்டர் ஷீட் போட்டு வைக்கிறதுனால வைக்கிறலாம், இல்லைன்னா அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு இதை மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்துடும். இதில் மேலே பால் இல்லைன்னா எக் வாஷ் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எக் வாஷ் பண்ணுறேன். உங்களுக்கு இது ஸ்மெல்லாம் வராது, அது உங்கள் இஷ்டம்தான். அது நல்லா மாய்ஸ்டாக இருக்கும், கலரும் லைட்டாக வரும். இப்போ இதை 180 டிகிரி செல்சியஸில் ஆல்ரெடி 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணதில் ஒரு 40 மினிட்ஸ் வைங்க. அதுக்கு மேலே ஒரு சில ஓடிஜியில் 30 மினிட்ஸில் எடுக்கலாம். என்னோடய ஓடிஜியில் 40 மினிட்ஸ் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு. இது நல்லா பேக் ஆகி வந்ததுக்கப்புறம் மேலே பட்டர் தடவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீஸாக கட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட மைதா இல்லாமல் ஃபுல் கோதுமை மாவு. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஆலிவ் ஆயில் அந்த ஹனி அதெல்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப மாய்ஸ்டாக இருந்துச்சு. கட் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. இதை வச்சு நாளைக்கு உங்களுக்கு இந்த பட்டர் பன் இருக்குல்ல, ப்ரெட்டு பட்டர் பன் இல்லை, அது ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அந்த பால் அந்த இதெல்லாம் ஊற்றி அதை நான் உங்களுக்கு நாளைக்கு பண்ணி காட்டுறேன். இந்த ப்ரெட்டு எப்படி இருந்துச்சுன்னு காட்டுறேன். இது நீங்கள் அப்படியே சும்மா டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், இல்லை உள்ளே ஏதாவது வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது கூட நீங்கள் ஏதாவது நட்ஸு பவுடர் அது மாதிரி கொஞ்சம் சேர்க்குற இந்த ஃப்ளாக்ஸ் சீடு அது மாதிரி அந்த இதெல்லாம் கொஞ்சம் பவுடர் பண்ணி சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். அது ரொம்ப ஹெல்தி தான், சேர்க்கறனா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா லேயராக சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் பாத்திரத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஃபுல் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சூப்பராக பேக் ஆயிரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள்.